Welcome to Nandal. We study about State Board and CBC plus 2 Chemistry, Unit 1, CBC, lesson number 6, Metallurgy. Okay, today learn about Introduction, Occurrence of Metals, Minerals and Ore. Some methods of concentration of ore. Okay, we study about ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லா மெத்தடுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெட்டலர்ஜி நம்ம படிக்கக்கூடியது ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், தென் அக்யூரன்ஸ், தென் மினரல்ஸ் அண்ட் ஓரு, தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸை சம் மெத்தட் செஞ்சுருக்கோம் நம்ம பார்க்குறோம். அப்போ மெட்டல்ஸ் எப்படிலாம் இருக்கும், எப்படி செப்பரேட் பண்ண வரும் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்டு ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் நேச்சுரல் அக்யூரிங் காம்பவுண்ட் இஸ் கால்டு மெட்டலர்ஜி. ஓகே, மெட்டலை நம்ம செப்பரேட் பண்ணக்கூடியதான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சுட் கெமிக்கலி அண்ட் கமர்ஷியலி வேயபிள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓர் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டலில் இப்படி ஒரு கல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம ஒவ்வொன்றா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு நெயிலாக இருக்கட்டும், ஒரு கோல்டு இருக்கட்டும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக இருக்கட்டும், ஒரு பூட்டு செய்யிட்டு எந்த ஒரு பர்பஸுக்கு நம்ம கண்டிப்பாக மெட்டல் என்பது நமக்கு வேணும். அதை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதாவது தனியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினிஷன் படி மெட்டலர்ஜி என்பது த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி டீலிங் வித் தி மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் தேர்ந்திருக்கு ஃப்ரம் இட்ஸ் ஓர்னு ஒரு டேம் படிக்க போகிறோம், மினரல்னு ஒரு டேம் படிக்க போகிறோம். ஓர்ஸ் அண்ட் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலாய் ஆஃப்டர் நம்ம மெட்டல் ப்ரிப்பேர் பண்ண போகிற அலாயாக மாத்திரம், அதுக்கு பேர் தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மெட்டலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியூமன் சிவிலைசேஷனில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபயரையும் நமக்கு சம் மெட்டல்ஸை மட்டும் கிடச்சி அதை அடித்து மெல்ட் பண்ணி மாற்றி பண்ணாங்க. இப்போ நம்ம மாடர்னாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக மிஷின் மூலமாக நம்ம மெட்டல் தனியாக பிரித்து பியூர் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோல்டில் கூட 916 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோக்குள்ள பியூரிட்டி நம்ம கொண்டு வரோம், 100% பியூரிட்டி கொண்டு வரதுக்கு கொண்டு வரோம். அப்போ மெட்டல் யூசேஜ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். இதுக்கெலாம் நம்ம மெட்டல் யூஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் அப்படின்னு போட்டு நம்ம குக்கிங் பர்பஸில், ஓகே, கிச்சனில் நம்ம மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அது பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் சிசரோ நமக்கு அந்த ஃபோர்சிப்ஸோ எதுக்கு இருந்தாலும் நம்ம அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் மெட்டல் யூஸ் பண்ணுறோம். தென் இன்ஸ்ட்ருமெண்டல் எக்யூப்மெண்ட், ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எக்யூப்மெண்ட்ஸு நமக்கு மெட்டலாக இருக்குது. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் அவர் நீட்ஸ் இன் அவர் அப்ளிகேஷன் மாடர்ன் வேர்ல்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் டூ நாட் அக்கர் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறது கிடையாது. ஃப்ரீயான தனியாக கிடையாது, எதை விட கம்பைன் பண்ணி தான் எரிஞ்சிருக்கு. தே அக்யூர் இன் கம்பேர்ட் ஸ்டேட் இன் தி எர்த் கிரஸ்ட். அப்போ நம்ம நார்மலாக எர்த் கிரஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் சொல்கிறோம், ஒரு 5 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய எர்த் கிரஸ்ட், அட் மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு சொல்லி நமக்கு இது பிரிக்கிறோம். நமக்கு எர்த் கிரஸ்டில் தான் இது கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் ஆர் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் ஜெனரலி மோனோ அட்டாமிக், அதாவது சிங்கிளாக தான் இருக்குது, எதுவுடைய கம்பைன் பண்ணாது நார்மலாக கிடைக்கும்போது. ஓகே, அண்ட் கேன் ஃபார்ம் அலாயை நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் வீல் கொடுத்துருக்கு, அது அலாய் வீல். ஓகே, தென் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் ஆர் எக்ஸப்ட் மெர்க்குரியை தவிர மீது எல்லாமே நார்மலாக சாலிடாக இருக்கும். மெட்டல்ஸ் ஜெனரலி கார்டாக இருக்கக்கூடியது. மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 இருந்தால் நார்மலாக மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுனால மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். மெட்டல்ஸ் இன் தேர் பியூர் ஸ்டேட் have shining surface. ஓகே, ஷைனிங் சர்ஃபேஸ் கொடுக்கும். ஹை டென்சிட்டி இருக்கக்கூடியது மெட்டல்ஸ் ஹை டென்சிட்டி. ஓகே, தென் மெட்டல்ஸ் ஹவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட். மெட்டல் மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட். சம் மெட்டல்ஸ் கேன் பி பீட்டன் இன் த தின் சீட் மேலபிள். ஓகே, இஸ் கன்வெர்ட் இன்ட்டு சீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். சம் மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன் டு தின் ஒயர், அதாவது ஒயரை நம்ம கம்பியாக மாற்றலாம். மெட்டல்ஸ்க்கு ஹை டென்சல் ஸ்ட்ரென்த். ஓகே, நம்ம கம்பி பார்த்தீங்கன்னா
தென் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் அண்ட் இருக்கு ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இருக்கு சவுண்ட் ஹீட்டிங், அதாவது சோனர்ஸ் அந்த சவுண்ட் பெல் சவுண்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம எதுக்கு வந்துக்கலாம், இதுக்கெல்லாம் பிசிக்கல் ஒரு காமனாக ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைலூட் ஆசிட் கூட மெட்டல் ஆட் பண்ணால் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆச்சுன்னா அதுக்கு மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக மெட்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சுக்கணும், நாளை தெரியணும் என்பதற்காக கொடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு அக்யூரன்ஸ் ஆஃப் மெட்டல். நம்மளுடைய டாப்பிக்கில் 1.1 அக்யூரன்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு இருக்கும். சம் மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் ஓகே ஆர் பவுண்ட் ஃப்ரீ ஸ்டேட் இன் தி எர்த் கிரஸ்ட் பிகாஸ் லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட் காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், அதாவது லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே இது மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஃபவுண்ட் இருந்திருக்கு ஆக்சிஜன் உடையோ கார்பனேட் உடையோ சல்ஃபைடு கூடயோ கம்பைன் பண்ணால் அது இருந்திருக்கு கம்பைன்டு. ஓகே மோஸ்ட் ஆஃப் த அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் நம்ம இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அல்கலி மெட்டல் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம் அப்படின்னு சொல்லுவோம். இது கெமிக்கலி கை ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அக்யூரன்ஸ் ஆஃப் மெட்டல் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று லீஸ்ட் ரியாக்டிவிட்டி, இன்னொன்று இந்த கை கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, அதாவது ப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன் ஸ்டேட். ப்ரீ ஸ்டேட்டாக இருக்கக்கூடியது 4 பேர், கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது அல்கலி மெட்டல்லேருந்து நார்மலாக செகண்ட் குரூப் மெட்டலும் வரலாம். இப்போ அயான் இருக்குது, அயான் வந்து இதற்கு செகண்ட் மோஸ்ட் ஆப்டென்ட் இந்த மெட்டல் இதுக்கு எர்த் கிரஸ்ட்டில் கிடைக்கும். இதை விட கம்பைன் பண்ணி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே நம்ம பாடியில் பிளட்டில் இருக்கு நமக்கு அயான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசென்சியல் எலிமெண்ட் யூஸ் இஸ் ஹைலி எவால்வ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே ஹீமோகுளோபின் டு சப்ளை ஆக்சிஜன் நமக்கு அயானுடைய பர்பஸ் எதுக்குன்னு தெரியும். ஓகே காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அயான் ஆர் மெட்டல்ஸ் ஆர் அக்கியர் சம் எக்ஸ்டென்ட், அதாவது அயான் நேட்டிவ் செட்லையும் கிடைக்கலாம். லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்க்கலாம். தென் அதே போல் நமக்கு அலுமினியம் பார்த்தீங்கன்னாலும் அலுமினியம் வந்து எந்திருக்கு அலுமினியம் தேர்ட் மோஸ்ட் அப்டென்ட் எலிமெண்ட்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட் 8.3 அப்ராக்சிமேட்லி நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன மோஸ்ட் ரியாக்டிவ்லேருந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி சொல்லியிருக்கோம். இதை நோட் பண்ணிவிடுங்க. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிங்க், அயான், டின், லெட்டு. ஓகே அதுக்கெல்லாம் ரியாக்டிவிட்டி ஹை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு போக எனக்கு லீஸ்ட் எனக்கு ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடிய அதெல்லாம் ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்கிது. மோஸ்ட் ரியாக்டிவிட்டி மட்டும் எதிரோடைய இருக்கு கம்பைன் பண்ணி தான் கிடைக்கக்கூடியது. இப்போ அதை வச்சு நம்ம எப்படி கான்சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளோ சார்ட் நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்கதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து எந்திருக்கு கை ரியாக்டிவிட்டி, மெட்டல்ஸ் வந்து மீடியம் எந்திருக்கு சிங்க் அண்ட் லெட் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் வந்து லோ ரியாக்டிவிட்டி பிளாட்டினம், காப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இது எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது மோல்டன் ஒரு இருக்கக்கூடியது எந்திருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஓகே அது வந்து எலக்ட்ரோலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, பியூர் ஒரு கிடைக்குது. சரியா எலக்ட்ரிஸாக மோட்டர் வர நம்ம எடுத்துக்கலாம், பியூர் வர மெட்டலை மாற்றலாம். அதே போல் இது கால்சினேஷன் பண்ணி ரோஸ்டிங் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆக்சைடு அண்டு மெட்டல். ஓகே ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படின்னா நாம் 3 ரியாக்டிவிட்டியாக பிரிக்கிறோம். ஒன்று ஹை ரியாக்டிவிட்டி, மீடியம் அண்ட் லோ ரியாக்டிவிட்டி. ஹை ரியாக்டிவிட்டி என்னது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அதை எலக்ட்ரோலிசிஸ் மெத்தடில் பியூர் மெட்டல் கொண்டு வரலாம். மீடியம் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது கார்பனேட் ஓர் சரியா அது ஆர் சல்ஃபைடு ஓர், கார்பனேட் ஓர் ஆர் இருந்திருக்கு சல்ஃபைடு ஓர். அப்போ அதில் வந்து நம்ம இருந்திருக்கு கால்சினேஷன் ஆர் இருந்திருக்கு ரோஸ்டிங். கால்சினேஷன் வந்து நம்ம இருந்திருக்கு கார்பனேட் ஒர்க் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணும்போது கிடைக்கக்கூடியது எந்திருக்கு ஆக்சைடு ஆஃப் மெட்டல் கிடைக்கும். அந்த ஆக்சைடு ஆஃப் மெட்டலை ரிமைனிங் பண்ணால் எந்த கிடைக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது காம்பவுண்ட் எந்திருக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது. சரியா அப்போ நமக்கு மெட்டல் வந்து எந்திருக்கு பியூர் மெட்டல் இப்படி கிடைக்கலாம். அதே போல் லோ ரியாக்டிவிட்டி மெட்டலாக இருக்கக்கூடிய பிளாட்டினம் எடுத்தோன்னா பிளாட்டினம் எடுக்கும்போது பிளாட்டினம் அது சல்ஃபைடு ஓராக இருந்ததுன்னா ரோஸ்டிங் பண்ணி என்னஞ்சிக்கலாம் மெட்டல் ஆஃப்டர் என்னஞ்சிக்கலாம் ரிமைனிங் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது எந்திருக்கு பியூர் மெட்டல். தென் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மினரல் அண்ட் ஓர்னு சொல்கிறோம். வாட் இஸ் மே மினரல் அப்படின்னு சொல்லும்போது காம்பவுண்ட் நேச்சுரல் இன்சைட் எர்த் கிரஸ்டில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம மினரல்னு சொல்கிறோம். ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா மெட்டல்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்ட் ப்ராபிட்டாக பண்ணால் அது இருந்திருக்கு நாம் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மினரல்ஸ் என்பது ஓர் என்பதும் என்ன ப்ராபிட் பண்ணால் இருந்திருக்கு அதுதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே do you know what exactly mineral mean அப்படின்னு சொல்லும்போது the naturally occurring substance on the earth crust which are obtained by mining which contain the metals in the free state or combined state. free state or combined stateல கிடைக்கக்கூடியது தான். அப்போ combined stateனா யாரோட எல்லாம் சல்ஃபைட் ஆக்சைடு கம்பைன் பண்ணோம். ஓகே then do you know what do on ore the mineral containing high percentage of metal from which of the metal can be profitல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அதை வந்துருக்கோம் நம்ம வந்து அதை வந்து இருக்க ஓர் சொல்கிறோம். வாட் டஸ் ஆர் ஓர் கண்டெய்னிங்
ஓகே, வாட் டஸ் ஓர் கண்டெயின், ஓரில் என்னெல்லாம் இருக்கும், மெட்டல் இருக்கும். அதே போல் இருந்திருக்கு இம்ப்யூரிட்டி, மெட்டல்ஸ் அண்டு இம்ப்யூரிட்டிஸ். வாட் டஸ் ஓர் கண்டெயின் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓர் கேஸ் இருந்திருக்கு மெட்டல் இன் தி கம்பைன்ட் ஸ்டேட். ஓகே, and is the usually contaminated with earthy impurities. Okay, example bauxite and china clay. Bauxite உடைய ஃபார்முலா Al2O3, அதே போல china clay க்கு Al2O3 2SiO2 2H2O. both are minerals and எந்திருக்கு அலுமினியம். அலுமினியம் கமர்ஷியலி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பாக்சைட். ஓகே, அலுமினியம் நம்ம மெட்டல் வேணும்னா பாக்சைட், பட் எதுலேருந்து பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் சைனா கிளே இஸ் நாட் ப்ராஃபிட், கிடைக்காது. hence the mineral bauxite is the ore of aluminum while எதுக்கு சைனா கிளே நாட். அப்போ வந்து அலுமினியத்தோட ஓர்னு கேட்டால் பாக்சைட் சொல்லலாமே தவிர எதை சொல்லக்கூடாது, சைனா கிளே சொல்லும். அதனால் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் எந்திருக்கு நாட் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைனா கிளைனுடைய நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் நம்ம சைனா கிளை கிடைக்கும். அதே இது நம்ம பாக்சைட்னுடைய ஓர் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். அப்போ இதில் வந்து அலுமினியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதில் இருந்திருக்கு அலுமினியம் கண்டென்ட் இருந்திருக்கு குறைவாக இருக்குது. அது மினரல் சொல்கிறோம், இது இருந்திருக்கு ஓர் அப்படின்னு. அப்போ மெட்டல் யூசேஜ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். இதுக்கெலாம் நம்ம மெட்டல் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் அப்படின்னு போகிறது நம்ம குக்கிங் பர்பஸில். ஓகே, கிச்சனில் நம்ம இருந்திருக்கு மெட்டல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அது வந்து இருந்திருக்கு பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு மெட்டல்ஸ் வந்து நம்ம யூஸ். ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியறதுக்காக த நேச்சுரல் மெட்டீரியல். ஓகே, எலிமெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ரா எக்கனாமிக்கலாக பண்ணால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஓர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஓர். எர்த் கிரஸ்ட் எக்ஸ்டெண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் சொன்னோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம 5 to 50 கிலோமீட்டர் சொன்னோம். எக்ஸ்டெண்ட் டு இருந்திருக்கு 50 கிலோமீட்டர்ஸ். மெட்டலர்ஜி இஸ் வாட் இஸ் மை மெட்டலர்ஜி. நமக்கு வந்து எஞ்சிருக்க மெட்டலர்ஜி என்பது நமக்கு மெட்டல் வேணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெட்டல். ஓகே, ஃப்ரம் இட்ஸ் ஓர். அப்போ ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர், சி என்பது ஆன்சர். which one of the following not a reactive metal அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் யாருன்னு பார்க்கணும். ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் நம்ம 4 பேர் சொன்னோம். யாரெல்லாம், காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியதில் சில்வர். ஓகே, ஆர்டிகல். நெக்ஸ்ட் நம்ம மினரல் அண்ட் ஓரில் பியூ எந்திருக்கு அந்த ஓர்ஸுடைய நேம் போகிறோம். ஓகே, ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தோட சிம்பிள் எந்திருக்கு ஏஎல். அதனுடைய ஓர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் Al2O3 N2O. இந்த பாக்சைட் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா டயாஸ்போர் Al2O3 H2O. எஸ், கயாலினேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆஃப் கிளே. கிளேனுடைய ஃபார்முலா தான். ஓகே, அது கயாலினேட். நெக்ஸ்ட் கிரையோலேட் என்பது Na3Al6. இதனுடைய சீப் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஜராக அதிகமான அலுமினியம் கிடைக்கக்கூடியது, ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஓர் என்ன அப்படின்னா பாக்சைட் ஓர். என்ன ஒரு பாக்சைட்லேருந்து நம்ம எஞ்சலாம் செப்பரேட் பண்ணலாம் அலுமினியத்தை ஈஸியாக. ஓகே, நம்ம வந்து அலுமினியம் வெசல்ஸ் வந்து நார்மலாக இருந்திருக்கோம் நம்ம கிச்சன்லேருந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓர் ஆஃப் அயான். அயானுடைய லத்தீன் நேம் பெரம், வேலன்சி 2 and 3. அதனுடைய ஓராக கேமடைட் Fe2O3. ஓகே, இது எப்பொழுது தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா மேக்னடைட் Fe3O4. ஓகே, மேக்னடைட் ஃபார்முலா. தென் லிமோனைட் அப்படின்னு சொல்லும்போது Fe2O3 3H2O இருந்ததுன்னா லிமோனைட். சரியா, நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த ஓர்லாம். அயான் ஃபைரைட் என்பது FeS2. தென் சைட்ரைட் என்பது FeCO3. இது நார்மலாக எதுக்கெலாம் நம்ம வந்து இந்த ஓர் வந்து எந்த ஓர்லேருந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணோம், கேமடைட் Fe2O3. ஓகே, இது நார்மலாக எங்கெல்லாம் நமக்கு வந்து அயான் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் என்பது நம்ம லைட்டாக ஞாபகப்படுத்துகிறோம். ஓகே, பாலம் கட்டுறதுக்கோ கிரில் போடுறதுக்கோ தோசை, ஓகே தவா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நம்ம எஞ்சிடலாம். நார்மலாக மெட்டல் அயானுடைய பர்பஸ் ரொம்ப இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு காப்பருடைய லத்தீன் நேம் குப்ரம், வேலன்சி 1 and 2, அட்டாமிக் நம்பர் 29. காப்பர் பைரைட்ஸ் CuFeS2. இதே போல் டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்கக்கூடியதான் காப்பர் பைரைட்ஸ். தென் மேலகைட் கிரீன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட படிப்போம். அதனுடைய ஓர் எனக்கு மேலகைட் காப்பர் கார்பனேட்டும் காப்பர் ஹைட்ராக்சைடும் சேர்ந்தது. ஓகே, கிரீன் கலரில் தான் கிடைக்கும் அந்த ஓர். தென் குப்ரைட் என்பது Cu2O. காப்பர் கிளான்ஸ் என்பது Cu2S. அப்போ இதனுடைய மேஜர் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இன்றைக்கு சீப் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு காப்பர் பைரைட்ஸ் என்பது. ஓகே, இன்னொரு ஓர் நம்ம இன்றைக்கு அசுரைட் என்பது CuCO3. ஓகே, இப்போ நார்மலாக இது வந்து இன்றைக்கு காப்பர் எங்களுக்கு வயரு, ஓகே நம்ம வெசல்ஸில் நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ணாக்க எடுத்துக்கலாம் நார்மலாக காப்பர். நெக்ஸ்ட்டு ஓர் ஆஃப் சிங்கு
சிங்கினுடைய ஓர் வந்து நம்ம இந்த சிங்க் பிளண்ட், தென் சிங்க் சைட், தென் கேலமைன். ஓகே, ZnCO3. நார்மலாக இதனுடைய சீப் ஓர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க் பிளண்ட்லேருந்து சிங்கை ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். ஓகே, அப்போ இது எங்கே நார்மலாக மெடிக்கல் யூஸ் பண்ணுறோன்னா பேட்டரியில் நம்ம எந்திருக்கு அவுட்ரு கோட்டிங் எந்திருக்கு பேட்டரியில் சிங்கு தான் எந்திருக்கு இருக்கும் அவுட்டரில். நெக்ஸ்ட்டு ஓர் ஆஃப் லெட்டினுடைய லத்தினியம் பிளம்பம் பிபி. ஸோ லெட்டு ஓர் கலினா பிபிஎஸ், தென் ஆங்கிலசைட் பிபிSO4. ஓகே, தென் செருசைட் PbCO3. இதனுடைய மேஜர் ஓராக நம்ம எந்திருக்கு கலினா என்பது அதனுடைய ஓர். ஓகே, இந்த லெட்டு வந்து நம்ம இந்த லெட் காயில் நம்ம வந்து ரெண்டு இந்த ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு எஞ்சலாம் லெட் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க, லெட் சீட்டு, அதே போல் லெட் பைப்பில் எஞ்சலாம் லெட்டு வச்சு யூஸ் பண்ணுறோம். தென் ஓர் ஆஃப் சில்வர் அர்ஜென்டம் அப்படின்னு சொல்கிறோம், Ag சில்வர். சில்வருடைய அட்டாமிக் நம்பர் 47, வேலன்சி 1. ஓகே, சில்வர் கிளான்ஸ் அர்ஜென்டைட். தென் ரூபி சில்வர், அதாவது பைரோ அஜிரேட் அப்படின்னு சொல்லுவோம், Ag3 SpS3. தென் குளோரோஅஜிரைட் கார்ன் சில்வர் AgCl, ஸ்டிஃபினைட் Ag5 SpS4. ஃப்ரோஸ்ட்ரைட் Ag3 AsS3. ஃபார்முலா கரெக்டாக படிச்சுடணும், 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நம்ம நார்மலாக இதனுடைய மேஜர் ஓராக Ag2S சல்பைடு ஓர். ஓகே, சில்வர் கிளான்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சில்வர். ஓகே, கொலுசுலேருந்து மோதிரத்துலேருந்து நம்பிச்சலாம் சரி சில்வர் யூஸ் பண்ணலாம். தென் ஓர் ஆஃப் டின் ஸ்டானம் Sn, அட்டாமிக் நம்பர் 50. ஓகே, இதனுடைய ஓர் வந்து டின்ஸ்டோன் ஆர் கேசரைட் அப்படின்னு சொல்கிற SnO2 என்பது. இதில் ஒரு ஓர் தான், அந்த ஒரு ஓர்வை படிச்சிடலாம். ஓகே, யூசஸ். தென் மெர்குரி ஹைட்ரோஜனம் KG, அட்டாமிக் நம்பர் 80. ஓகே, இதனுடைய ஓர் வந்து நமக்கு இருந்திருக்கு சின்ன பார். ஓகே, நமக்கு ஆட்டோ ரிடாக்ஷன் வரனால அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ரெட் கலர் தான் கிடைக்கும். ஆஃப்டர் அதை பிரித்து எடுத்திங்கன்னா அது லிக்விடில் இருந்திருக்கும் மாறக்கூடியது. நம்ம இதில் தெர்மோமீட்டர், ஓகே, அமலகாமாக எந்திருக்க மெட்டலோட மிக்ஸ் பண்ணி எந்திருக்க அமலகாமாவோட இதெல்லாம் யூஸ் பண்ண மெர்க்குரிய நம்ம ஏற்கனவே படித்த நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஓர் நேம். ஓகே, ப்ரோஸ்டைட் வேறு இருக்கக்கூடியது. ப்ளஸ் நமக்கு சின்ன பார் பைரோலூசைட் குரோமைட் ஓர் அதெல்லாம் நம்ம எந்திருக்க புக்கில் உள்ளே வரக்கூடியது மேக்னடிசமில். ஓகே, ஓர் ஆஃப் மெக்கனிசியம் நம்ம 11ல் பார்த்துருப்பேன். அதில் 11ல் பார்த்தது நமக்கு வந்து இதுக்கு திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துறதுக்காக ஓர் என்பது. ஓகே, மெக்கனிசியத்துக்கு நம்ம படிக்கலை. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ். கேமடைட் ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். கேமடைட் ஃபார்முலா இதுக்கு F2O3. மேக்னடைட் ஃபார்முலா நினைச்சிருக்கோம் ZnS MgCO3 Fe3O4. அப்போ இருந்திருக்கு Fe3O4. இப்படி 1 வேர்டு கேட்கலாம். நமக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் என்பதற்காக ஒரு 1 or 2 ஒன்ஸ் நம்ம தந்திருக்கோம். which one of the following is a ores does do not represent ore of ion கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அயானுடைய ஓர் கேமடைட், மேக்னடைட், லிமோனைட், ஓகே, சைட்ரைட் உண்டு, கேசரைட் கிடையாது. ஓகே, அது வந்து டின். நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் 1 நோட்டில் ஒரு ஃபஸ்ட் 1 நோட் கேட்டிருப்பாங்க. பாக்சைடுடைய ஃபார்முலா என்னன்ட்டு. பாக்சைடுடைய ஃபார்முலா Al2O3 N2 என்பது நமக்கு இருந்திருக்கு கரெக்ட் ஆப்ஷன். அது இருந்திருக்கு B என்பது கரெக்ட் ஆப்ஷன். B தான் இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ஆஃப் மினரலை வந்து நம்ம எப்படி டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதில் மினரலில் இருக்கும்போது கை % மெட்டல் இருக்கணும். தென் நேச்சர் மேக்னெட்டிட் ஆஃப் இம்ப்ரூவ்டிஸ் இன் தி மினரல், தி எக்ஸ்பெண்டிச்சர் இன்வால்வ்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் குறைஞ்ச செலவு அதிகமாக எடுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூட்டிலிட்டி ஆஃப் பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் இன் தி மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ மெட்டல் பாயிண்ட் தேர் அப்ளிகேஷன் ஆன் இருக்கு ஓக்கல் லைஃப். நம்ம எப்படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் அதை மினரல்ஸ் அதில் ஓர் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் செலெக்ஷன் ஆஃப் ஓர். ஓகே, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் எந்திருக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எந்த இடத்துல நம்ம அந்த மெத்தட் எந்த மெத்தடில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டலை நம்ம கொஞ்சம் செப்பரேட் பண்ணுறோம். அந்த கிடைச்சக்கூடிய மெட்டல் குருடு மெட்டல், அந்த மெட்டல் எஞ்சணும் ரிவைனிங் பண்ணணும், பியூரிஃபிகேஷன் பண்ணணும். தென் எந்திருக்கு பியூர் மெட்டல் நமக்கு கிடைக்கும், அதை எஞ்சிடும் அலாயாக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் நார்மல் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு மெட்டல் கிடைக்கக்கூடிய வழி. சரியா? அதுதான் அப்சர்ஸ் கெட்டிங் பியூர் மெட்டல் ஃப்ரம் எந்திருக்கு ஓர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்
அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் இன்வால்வ்ஸ் இந்த மேஜர் ஸ்டெப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் கேன்கியூனா நமக்கு வந்துருக்கு இம்ப்யூரிட்டிஸ் தான் கேன்கியூ சொல்கிறோம். வாரேன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குருடு மெட்டல் அப்படின்னா மெட்டல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்ல முடியுங்க. ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் இருக்கு கான்சன்ட்ரேஷன் ஓர்லேருந்து பண்ணக்கூடியது இதற்கு ஐசோலேஷன். தென் ரிமைனிங் ஆஃப் குருடு மெட்டல் என்பது பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஐசோலேட்டட் மெட்டல். தனியாக பிரித்த மெட்டல் எங்களுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ண தான். இதை நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 2ல் லாஸ்ட்டு முடியும். ஓகே யூஸ் பண்ணுறோம். தென் ஓர்ஸ் எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேன்கியூனா என்னென்னு பார்க்குறோம். வாட் இஸ் மை கேன்கியூ? The ores are associated with non-metallic impurities, waste material, rocky material, siliceous matter, which are collectively known as CanGu. அதான் impurities தான் CanGu or matrix அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரோத் ப்ளோடேஷனில் கீழே அடியில் செட்டில் பண்ணிக்கிறது CanGu. அதே போல் மேக்னெட்டிக் செப்பரேஷனில் நமக்கு வந்து இப்போ இதில் ஒரு ஆரஞ்சு கலராக காட்டியிருக்கோம். அதில் இருக்கக்கூடியது CanGu ஒன்று இம்புரிட்டிஸாக இருக்கக்கூடியது. அந்த இம்புரிட்டிஸ் தான் நம்ம CanGu அப்படின்னு சொல்கிறோம். 2 மார்க் கேட்கலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் மை கான்சன்ட்ரேஷன் ஓர்? ரிமூவல் ஆஃப் அன்வாண்டட் கேன்கியூ சாண்டு கிளே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? கான்சன்ட்ரேஷன் ட்ரெஸ்ஸிங் ஆர் பெனிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சம் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க இதை அப்சர்வ் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய கேன்கியூ வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ மெட்டல் காம்பவுண்ட், ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஓர். ஓகே இப்போ மெட்டலர்ஜி பண்ணும்போது கான்சன்ட்ரேட் ஓர் எந்த மெத்தட்? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட் பார்க்குறோம். பிசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஹைட்ராலிக் வாஷிங், ப்ரோத் ப்ளோடேஷன். கெமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது லீச்சிங் மட்டும் தான் இப்போ பார்க்குறோம். அதுக்கு பிறகு தான் அது எந்திருக்கு கிடைக்கக்கூடிய ஓரை மெட்டல் ஆக்சைடாக மாற்றுறோம். மெட்டல் ஆக்சைடாக எந்திருக்க மெட்டலாக மாற்றுறதுக்கு சம் மெத்தட் எந்திருக்கு அடுத்தால நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி படிக்கக்கூடியது கான்சன்ட்ரேஷன் ஓர் தான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரை என்ன மெத்தடில் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் வாஷிங் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன், ரெண்டு பேரும் ஒரே பேர் தான். அதுக்கு வந்து ஆக்சைடு ஓர் அண்ட் நேட்டிவ் மெட்டல். மேக்னெட்டிக் செப்பரேஷன் மேக்னெட்டிக் ஓர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரோத் ப்ளோடேஷன் என்பது சல்ஃபைடு ஓர். லீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக அலுமினியம், சில்வர், கோல்டு, சரியா சிங்க் அதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டடி அபவுட் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங் ஆர் லிவிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மெத்தட் இஸ் எஸ்பெஷலி சூட்டபிள் ஃபார் நேட்டிவ் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோல்டு, காப்பர், சில்வர், பிளாட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர் ஆக்சைடு ஓர்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆக்சைடை வச்சு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஓருக்கு. ஓகே இப்போ நம்ம கேமடைட் அண்ட் இருந்திருக்கு டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். கேமடைட் அண்ட் இருந்திருக்கு டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நினைக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் திஸ் மெத்தட் ஓர் ஹேவிங் கை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓர் வந்து கை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் தென் கேன்கியூ வந்து இருந்திருக்கு நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லோவாக இருக்கும். அதனால் ஓர் வந்து இதுக்கு கீழே செட்டில் ஆயிரும். நம்ம அதே வந்து கேன்கியூ இம்ப்யூரிட்டிஸ் வந்து இதுக்கு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். ஓகே ஸோ ஓர் இஸ் crusted to finally powder the treated with rapidly flowing current water. நம்ம ரன்னிங் வாட்டரில் விடுற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த பிக்சர் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரன்னிங் வாட்டர் விடணும். அதில் க்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளம் கிடைக்கும். ஓகே அதில் ரன்னிங் வாட்டர் விடும்போது அந்த பள்ளத்துக்குள்ளே யார் போயிடுவா அப்படின்னு சொன்னால் அந்த ஓர் போயிடும். ஓகே நம்ம இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மேலே தான் தண்ணி ரன்னிங் வாட்டரில். ரெண்டு படமும் ஒன்று தான். நீங்கள் ரெண்டு படத்தில் எந்த ஒரு படமும் நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம புக்கில் இல்லை படம் போடலாம். டூரிங் திஸ் ப்ராசஸ் லைட்டர் கேன்கியூ பார்ட்டிகல் ஆர் வாஷ்ட் அவே தி ரன்னிங் வாட்டரில் வெளியே போயிடும். ஓகே சரியா? நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் நம்ம எப்படி அதே தான் திரும்ப ஒருக்கா உங்களுக்கு ஒரு படத்தில் சொல்கிறேன். டைப் ஆஃப் கிராவிட்டி செப்பரேஷன் இன் சச் ப்ராசஸ் அஃபர்ட் ஸ்டீம் இந்த ரன்னிங் வாட்டர் வந்து பவுடர் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இப்போ இப்படியே நம்ம வளர்க்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்கோம். வாட்டரை கீழேருந்து கொடுத்து ஓகே நல்லா அஜிடேட் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் ஓர் கீழே போயிடும். கேன்கியூ வந்துருக்கோம் சைடில் நமக்கு வந்துடுது. ஓகே ஒர்க்கிங் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பவுடர் ஓரை நம்ம உள்ளே தட்டுறோம். ஓகே வாட்டர் விட்டு ஃபைனல் டிவைட் ஓர் பார்ட்டிகிள் ட்ராப்ட் இன்டு கூப்பர். இதில் இருந்திருக்கு பவர்ஃபுல் கரண்ட் வாட்டர் ரன்னிங் வாட்டர் இருந்திருக்கோம் ப்ரொடியூஸ் இந்த பாட்டம் அப்படி விடலாம். இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் பண்ணுவாங்க. தென் நமக்கு வரக்கூடிய கேன்கியூ இருந்திருக்கு வெளியே வருது. ஸோ கேன்கியூ பார்ட்டிகிள்ஸ் ஆர் லைட்டர் அண்ட் ஆர் கேர்ட் அவே பை த கரண்ட் ஆஃப் வாட்டர் அட் த டாப். The heavier ore particle are collected at the apex of the cone at the எந்திருக்கு வாட்டர் ரிசீவரில் எந்திருக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது எந்திருக்கு கான்சன்ட்ரேட் ஓர் கிடைக்கும். ஓகே
இதுதான் கம்பெனியில் நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மெத்தடில் இருக்கிறனால தான் இந்த மெத்தட் சொல்லியிருந்தோம். ஓகே, கேட்டலி வாசி மல்டிபிள் சாய்ஸ். த எர்த்தி இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் த மினரல்ஸ் ஆர் கால்டு என்ன சொல்கிறோம்? ஓகே, எர்த்தி இம்ப்யூரிட்டிஸ் நம்ம என்ன சொன்னோம்? கேன் கிவ். ப்ரோத் ஃப்ளோட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ப்ரோத்னா நொரா அப்படின்னு சொல்லக்கூடியது. த சர்ஃபேஸ் ஆஃப் த சல்ஃபேட் or frequently வென்ட்ருக்கு ஆயில் oil then the can give frequently wetted by water. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா ஓரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் வந்து சல்ஃபேட் ஓர் என்பதை நல்லா ஞாபகம் வச்சுடணும். ஓகே, காமன்லி யூஸ் கான்சன்ட்ரேட் சல்ஃபேட் ஓர், களினா சிங்க் பிளண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டணும் நீங்கள், பெரிய டேங்க். அந்த டேங்குள்ளே நம்ம நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி எடுத்துகிடணும். அதுக்கு பிறகு பவுட்ரு ஓரை தட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபைன் ஆயில், ஒரு ஆயில் மட்டும் செஞ்சுருக்கணும். நல்லா ஏர் பபிள்ஸ் கொடுக்கும்போது இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுடணும், ஓருக்கு வந்து செஞ்சுருக்கு லைட்டர் வெயிட், பட்டு இம்ப்யூரிட்டிஸ்க்கு வந்து ஹை வெயிட், கிராவிட்டி ஹை. ஓகே, நமக்கு வந்து கிராவிட்டி செப்பரேஷனுக்கு ஆப்போசிட் எதை சொல்ல வச்சுக்கணும். ஒர்க்கிங் ஃபஸ்ட்டு a suspension of powder ore is mixed with water, a collector example fine oil and fatty acids and example. ஓகே, ப்ரோத் ஸ்டெபிலைசர்ஸ் நமக்கு வந்து கிரைசால் அனிலின் எதுனால மெஞ்சலாக யூஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து இருக்கு ஸ்டெபிலைசர்ஸரா. The mineral particle becomes wet by oil while it can give particles by water. சரியா? நல்லா அஜிடேட் பண்ணும்போது the rotating paddles agitate the mixture transcend result broth formed, the mineral particles broth மேலே ஃபார்ம் ஆகுது. the broth is lighter and skimmed off. ஓகே, மேலே வந்து it is then tried recovery for the ore particles. நம்ம ஓர் பார்ட்டிகல் மேலே எடுத்துக்கலாம். ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் நமக்கு வந்து லேப்லேயே இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு லேபில் இருந்திருக்கும் அந்த பபுள்ஸ் மேலே வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து இருந்திருக்கு, அதில் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு பியூர் ஓர். ஓகே, கீழே இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் நம்ம இருந்திருக்கு கீழே போயிடும். ஓகேயா? ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் then suppose what is 2 sulfide ore present. இப்போ நம்ம வந்து 2 sulfide ore இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் மென்ஷன். 2 sulfide ore are present. It is possible to separate the 2 sulfide ores by adjusting portion of oil to water by adding depressing agent. எந்த ஏஜென்ட் ஆட் பண்ணலாம்? ஃபஸ்ட் ஓர் அண்ட் 1 and 2 அப்படின்னு சொல்வது. இப்போ கலினாவோ சிங் சல்பேட் இதை 2 பேர் ஆட் பண்ணியிருந்தால் டிப்ரெஷன் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ ஓர் 1 டிப்ரெஷன் ஏஜென்ட் தனியாக போயிடும். தென் என்ன பண்ணியிருக்கோம்? ஓர் 2 பண்ணுறோம். வாட் இஸ் மேட் டிப்ரெசன்ட்? த சப்ஸ்டன்ஸ் விச் செலக்ட்லி ப்ரிவென்ட் சர்டன் டைப் ஆஃப் பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஃபார்மிங் த ப்ரோத் வித் த பபுள்ஸ் ஆர் கால்டு டிப்ரெஷன். அப்போ சோடியம் சைனடோ பொட்டாசியம் சைனடோ சோடியம் கார்பனேட், நம்ம புக்கில் சோடியம் சைனடும் சோடியம் கார்பனேட்டு கொடுத்துருப்பாங்க. எதையும் ஒரு டிப்ரெஷன் ஏஜென்ட் யூஸ் பண்ணால் ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், in the case of ore containing zinc sulfate and lead sulfate, the depressant uses the sodium cyanide or sodium carbonate or potassium cyanide. It selectively prevents zinc sulfate coming broth but allows BBS to coming with broth. Okay, BBS ZNS நம்ம சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு. NaCN என்பது டிப்ரெஷன் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது இது காம்ப்ளெக்ஸாக மாறுது. அப்போ BBS என்பது தனியாக பிரிஞ்சிடும். சரியா? Multiple choice question. The Proth flotation process based upon the magnetic properties of can give specific gravity of ore particle, frequently wetting of ore particle by oil. C options. Which of the following is used as a foaming agent in the Proth flotation process? KCN, CSO4, nitric acid, fine oil, foaming agent, fine oil. Which one of the following ores is not considered by Proth flotation process? எந்த ஓர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓர் நேமும் வந்து ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். அப்போ சல்ஃபேட் ஓர் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ இருக்கக்கூடியதில் நாட்டுன்னு கேட்டிருக்கப்போ அயன் ஆக்சைடு வந்துருக்கலாம். அது ப்ரோத் இருந்திருக்கு கிராவிட்டி செப்பரேஷனில் தான் நம்ம முடியும் செப்பரேட் பண்ண. நம்ம புக் பேக் கொஸ்டினில் which one of the following ores is the best consideration by Proth flotation process கேட்டிருக்காங்க. மேக்னடைட், கேமடைட், கலினா,
கேசரைட் அப்படின்னு கொடுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சுருக்கு ஓர் பேரை முதல்ல நம்ம செஞ்சணும் கண்டிப்பாக புரோத்ப்ளோடேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சல்பேட் ஓர் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். கலினா என்பது பிபிஎஸ். அப்போ நம்ம பிபிஎஸ் என்பது அதில் ஆன்சர் வந்துட்டு பட் நம்ம செஞ்சுருக்கு கேமடைட் மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமடைட்டுடைய ஃபார்ம் என்னது Ap2O3, மேக்னடைட் ஃபார்ம் என்னது Ap3O4. ஓகே, நெக்ஸ்ட்டு கேசரைட் அப்படின்னு இருக்குது SnO2. அப்போ நமக்கு எல்லாத்துலேயும் ஆக்சைடு ஓர் இருக்குது. இது மொத்தம் என்ன இருக்குது புரோத்ப்ளோடேஷன் ப்ராசஸ். இந்த கொஸ்டினை நம்ம மாற்றி விட கேட்கலாம். கிராவிட்டி செப்பரேஷன் நாட் ஏ கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் கேட்டாலும் கலினா தான் இருந்திருக்கு ஆன்சர். ஓகே, next magnetic separation. This method based on the difference in the magnetic properties of ore and can give. ரெண்டு ஓருக்கும் கேன் கிவ். ஒன் ஆஃப் த அட்ராக்ட் மேக்னெட் அனதர் ஒன்று இருக்குது. ஒன்று மேக்னெட்டில் அட்ராக்ட் பண்ணால் இன்னொன்றுக்கு அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, இப்போ இந்த ஒன்று ரோலர் இருக்கும். அப்போ ஓரை நம்ம பண்ணுறோம். ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா இப்படி சுற்றுது. இதில் இதுக்கு சுற்றி வரும்போது இதில் ஒன்றுக்கு மேக்னெட்டிக் கரெக்டாக இன்னொன்றுக்கு நான் மேக்னெட்டிக். அப்போ ரெண்டு பார்ட்டிகளை நம்ம செஞ்சலாம் ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே, மேக்னெட்டிக் ரோலர் கன்வேயர் பெண்டுக்கு பெல்ட்டு. இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தா நம்ம செஞ்சுருக்கு இதே மாடல் தான் இருக்கும். ஒர்க்கிங் இந்த மேக்னெட்டிக் செப்பரேட்டர். ஓகே, நம்ம ஒரு அதில் இருந்துக்கோ ஆன் பண்ணும்போது இந்த ஓர் இணைஞ்சிருக்கு. இந்த கிரவுண்ட் ஓர் இஸ் கேரிட் ஆன் கன்வேயர் பெல்ட் பாஸ் ஓவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீலில் போகுது. ஓகே, தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீல் ஆன் தி கன்வேயர் அட்ராக்ட் ஒன்லி மேக்னெட்டிக் பார்ட்டிகளை மட்டும் அதை எஞ்சிருக்கும் அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ செப்பரேட் கீப். ஓகே, அது நான் மேக்னெட்டிக். இதில் இருந்திருக்கு மேக்னெட்டிக் ஓர். குரோமைட் ஓர் செப்பரேட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் சிலிக்கான். அதே போல் நமக்கு இருந்துருக்கு உள்புறமைட் டின்ஸ்டோனில் அதில் உள்புறமைட் என்பது என்ன இம்புரிட்டிஸாக இருக்கும். ஓகே, கேசரைட் ஓர் செப்பரேட் மேக்னெட்டிக் உள்புறமைட் என்பது எந்திருக்கு இதில் மேக்னெட்டிக். ஓகே, ஆனால் SnO2 எந்திருக்கு நமக்கு இதில் நான் மேக்னெட்டிக். மல்டி சாய்ஸ் electromagnetic separation method by based upon one frequency washing ore and can give particles, difference in the density of particle and impurities, difference in the magnetic properties of the ore particles, none of this electromagnetic separation. Difference magnetic property ore and impurity தான் எடுக்க முடியும். Then magnetic separation is used for increasing concentration. ஒன்று கான் சில்வரா, calcite, camadite, magnesite. camadite தான் magnetic power. Book back on that. Ulpuromate ore is separated from tinstone process, smelting, calcination, roasting, electromagnetic. அதான் magnetic separation. ஓகே, நம்ம இப்போ பார்த்த ஒன்னோடு. ஓகே, tinstone can separate from ulpuromate அப்படின்னு சொல்லி நம்ம வந்துருக்கு புக்கில் இருக்கக்கூடிய electromagnetic separation. இப்போ ஆப்ஷன் டி என்பது ஆப்ஷன் புக்கில். Next question number 18, book back question. Which one of the following is used for concentration ore metallurgy? Leaching, roasting, peroxidation, both A and C அப்படின்றது நமக்கு இதுக்கு லீச் நாலு மெத்தட் உண்டு. யாரெல்லாம் கிராவிட்டி செப்பரேஷன், peroxidation, மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங். அப்போ லீச்சிங்கும் peroxidation கொடுத்துருக்கு. அப்போ A and C, D என்பது எந்திருக்கு பெஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லீச்சிங் லாஸ்ட் மெத்தடாக கெமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறோம். சைனைட் லீச்சிங் ஒன்று, தென் அல்கலி லீச்சிங், அமோனியா லீச்சிங், நெக்ஸ்ட் ஆசிட் லீச்சிங். நாலு விதமாக இருந்திருக்கு லீச்சிங் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லீச்சிங். திஸ் மெத்தட் பேஸ்ட் ஆன் தி சாலிபிலிட்டி ஆஃப் ஓர் இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட். இதில் கரையும் அதை கரைச்சி இன் திஸ் மெத்தட் கிரஸ்ட் ஓர் அலவுட் டு டிசால்வ் ட்ரூசபிள் சால்வெண்ட். த மெட்டல் பிரசன்ட் இன் தி ஓர் கன்வெர்ட் இன்டு மெட்டல் சாலிபிள் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். சாலிபிளாக மாறும். எதில் கரையுமோ அதில் கரைச்சி சாலிபிள். ஓகே, ஓர் இஸ் கன்வெர்டட் டு சாலிபிள் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். கேன் கிவ் ரிமைன் இன்சாலிபிள். கேன் கிவ் இருந்திருக்கும் நம்ம வேஸ்ட் இம்ப்யூரிட்டிஸ் இதுக்கு இன்சாலிபிளாக மாறக்கூடியதான் இதுக்கு லீச்சிங் அப்படி சொல்கிறோம். ஓகே, தி ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் அல்கலி லீச்சிங் அக்யூஸ் சொல்யூஷன் ஃபார்ம் இதுக்கு சாலிபிள் காம்ப்ளெக்ஸ். இது பேயர் ப்ராசஸ். அப்போ பாக்சைட்டில் இருக்கக்கூடியது SiO2 அண்ட் அயன் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு இஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஓகே, for example, bauxite is an important aluminum treated with sodium hydroxide or sodium carbonate 470 or 520 Kelvin 35 atmosphere to form இருக்கு sodium meta-aluminate. impurities ஆக அயன் ஆக்சைடும் டைட்டானியம் ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. இப்போ ஃபார்முலா Al2O3 ஒரு பாக்சைடுடைய ஃபார்முலா Al2O3 NaOH போடும்போது சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டில்
Al2O3 தான் நம்ம லீச் பண்ண போகிறோம். அப்போ கிடைக்கக்கூடியது சோடியம் மெட்டாலிமினேட் SiO2 sodium silicate leaving the impurities. Okay, the card solution is decanted into cooled and diluted. சோடியம் மெட்டாலிமினேட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்பன் டை ஆக்சைடு பண்ணால் தான் Al2O3 நமக்கு கிடைக்க முடியும். அப்போ என்ன கிடைக்குது? Al2O3 3H2O கிடைக்குது. இப்போ இந்த காம்பவுண்டை சோடியம் சிலிகேட் ரிமைன்ஸ் சொல்யூஷன் ஆஃப் கைட்ரேட்டட் அலுமினா ஃபில்டர் ட்ரைட் அவுட் இருக்கு கீட்டர் பேக் Al2O3. இப்போ இதை என்ன பண்ணுறோம்? Al2O3 3H2O-வை 1670 கெல்வினில் கீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அலுமினா கிடைக்குது. cyanide leaching, this method used for the concentrated of gold and silver. Okay, cyanide add பண்ணுறோம். The crust ore gold is leached with the aerated with dilute solution of sodium cyanide. Gold is converted into soluble cyanide complex மாறுது. can give எந்திருக்கு insoluble. நமக்கு யாருக்குன்னா லீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது soluble insoluble அப்படின்னு சொல்லுதான். சில்வர் அண்ட் கோல்டு லீச்சட் வித் சில்வரோ ஆர் கோல்டு நம்ம எடுத்துட்டால் நம்மளுடைய புக்கில் சில்வரும் கோல்டும் கொடுத்துருக்கோம். சோடியம் சைனைடு ஆக்சிஜனோட பண்ணும்போது ரீப்ளேஸ் சிங். ஓகே, இப்போ நம்ம ஒரு மெட்டல் எடுத்துட்டோம்னா கோல்டு ஆர் MCN அப்படின்னு சொல்லி H2O போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அது மெட்டல் சேர்ந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக மாறும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதனுடைய எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா M என்பது AgR AU. நான் AU வச்சு எழுதுனோம்னா AU இருந்திருக்கு Cn-O2 போடும்போது இருந்திருக்கு AuCN twice ப்ளஸ் இருந்திருக்கு OH மைனஸ். இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா KCN அப்படின்னு போட்டோம்னா இதே போல் இருந்துக்கு பொட்டாசியம் ROCN கிடைக்கும். இந்த பொட்டாசியம் ROCNோட சிங்க் ஆட் பண்ண என்ன கிடைச்சிடும்? நமக்கு வந்து கோல்டு வந்து தனியாக பிரிச்சிடும். அடுத்தல பார்ப்போம் ரெக்கவரி. ஓகே, இப்போ நம்ம வந்து அது ரெக்கவரிக்கு சிங்க் மட்டும் ஆட் பண்ணால் இருந்திருக்கு சிங்க் காம்ப்ளெக்ஸாக மாதிரி மெட்டல் தனியாக வந்துடும். ஓகே, recovery of the metal of interest from the complex reductions. Gold can be recovered in reacting deoxygenation of zinc கூட நம்ம இந்த ஆட் பண்ணுறோம். So gold being less electropositive than zinc get precipitate easy ஆகுது. In the process gold reduce in the elemental state zero oxidation state is called cementation அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது எந்திருக்கு கோல்டு பியூர் கோல்டு எந்திருக்கு கிடைக்குது ஓராக. ஓகே, அதில் வந்து நம்ம K போட்டு எழுதுனா கீழே இருக்கும் போது எழுதிக்கலாம், ரியாக்ஷன் எழுதிக்கலாம். தென் அம்மோனியா லீச்சிங் வென் a crust ore containing nickel copper cobalt. இதில் வந்து அக்யூஸ் அம்மோனியாவோட ரேட் பண்ணுன்னா சூட்டபிள் ப்ரெஷரில் சிலட் லீச்சல் தீர்ச்சிருக்கு சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக மாறுது. இப்போ நிக்கல் பார்த்தீங்கன்னா நிக்கல் NiNgS6 ஆகும். காப்பர் இருந்திருக்கு காப்பர் CuNgS3 ஆகும். கோபால்ட் வந்து இருந்திருக்கு CO NgS3 காம்ப்ளெக்ஸாக மாறுது. இதில் வந்து இருந்திருக்கு கேங்கு அயான் ஆக்சைடு ஹைட்ராக்சைடு இருந்திருக்கு அலுமினியம் சிலிகேட் நம்ம ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆசிட் லீச்சிங். Leaching of sulfate or zinc sulfate, lead sulfate can be done treating with got aqueous sulfuric acid. For example, ஒரு கலினாவோ ஆர் சிங்க் பிளான்ட் ஓரே எடுத்து சல்ஃபரிக் ஆசிட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும்? சிங்க் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டும் சல்ஃபேட்டும் கிடைக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் இன்சாலிபிள் சல்ஃபேட்டையும் கன்வெர்ட்டபிள் சாலிபிள் சல்ஃபேட்டாக மாறுது. சாலிபிள் சல்ஃபேட்டாக எனக்கு நம்ம மாற்றிருக்கோம். ஓகே, இதுதான் இவ்வளோ நேரம் படித்த நம்ம மெத்தட்ஸ். The impurities present in the bauxite. பாக்சைட்டில் என்ன இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். பாக்சைட்டில் நம்ம இந்த எல்லா இம்ப்யூரிட்டிஸுமே இந்த டைட்டானியம் ஆக்சைடு அயான் ஆக்சைடுமே சேர்ந்தது. which one of the following aqueous solution is a leaching is alumina அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் வந்துருக்கு ஏ ஆப்ஷன் வந்துருக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, சீசியம் ஹைட்ராக்சைடு, போரான் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம யூஸ் பண்ணோம். புக் பேக் கொஸ்டின். Extraction of gold and silver involve leaching with cyanide ion. Silver is a later recovery by நீட்டில் கேட்ட கொஸ்டின் ஒரு கொஸ்டின். Distillation, stone repairing, displacement with zinc, liquefaction. Displacement நம்ம zinc வச்சு தான் நம்ம எந்திருக்கு கிடைச்சிது. ஓகே, இப்போ நம்ம எழுதின ரியாக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்திருக்கு zinc. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. The incorrect statement of among the following is. இப்போ நிக்கல் இஸ் ரிமைனிங் மான் ப்ராசஸ், தென் டைட்டன் இஸ் ரிமைனிங் வானார்கள், சிங்க் பிளண்ட் இஸ் தி கான்சன்ட்ரேட் ப்ரோத்தின் இருக்கு ப்ரோத் பிளண்ட். இதெல்லாம் கரெக்டு தான். இந்த மெட்டலர்ஜி கோல்டு இப்போ நம்ம பார்த்தோம் லீச்சட் பை டைல்யூட் சோடியம் சயனைடு சொல்யூஷன் என்பது தான் கரெக்டு. பட் இருந்திருக்கு சோடியம் குளோரைடு இருப்பதனால இது டி தான் இருந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய இன்கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம சோடியம் சயனைடு தான். பட் இருந்திருக்கு அதில் கொஸ்டின் வந்து இருந்திருக்கு கொடுத்துருக்கோம்ல, கரெக்ட் ஆன்சராக பார்த்தீங்கன்னா சோடியம் சயனைடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் கிளாஸை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஏதேனும் டவுட் இருந்தால் இந்த மேல்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.
The powdered ore is spread on special types of tables having grooves on the top. A stream of water is thrown from one side of the table. The gangue particles, being lighter, are washed away with stream of water, leaving behind the heavy ore particles. Magnetic separation. This method is used to concentrate the ore with magnetic nature and impurities are non-magnetic, or vice versa. The powdered ore is dropped over the belt on the side of the non-magnetic roller. As the ore particles travel over the belt and reach the magnetic roller, the magnetic particles are attracted by the magnetic roller and fall into a heap on the inner side. The non-magnetic particles form separate heap away from the magnetic roller. Example: chromite, ore of chromium, wolframite, an ore of tungsten, magnetite, an ore of iron. Froth flotation method. This method is used for the concentration of the sulfide ore. The powdered ore is taken in a tank and some water is added. Add some pine oil to it. The compressed air is passed through the contents of the tank. The froth, being lighter, rises to the top of the tank along with the particles of the sulfide ore sticking on it. It floats as a scum which is skimmed off. The gangue particles settle down, being heavier. The froth is transferred into another tank and thus concentrated ore is obtained.